தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். மலை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வயநாடு நிலச்சரிவின் மூலம் நாம் அனைவரும் கற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறாரு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்த அவர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனநாயகத்துக்கு எதிரான 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் என துரை வைகோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வழக்கறிஞர்கள் சங்கத்தின் போராட்டத்தில் பேசிய அவர் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக உள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களில் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இது விபரீதங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். சமீபத்தில் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கின்ற 390 அம்மா உணவகங்களில் பயன்படுத்தப்படும் 23,848 பாத்திரங்கள் மற்றும் இயந்திரங்களை மாற்ற 7 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் ஜூலை 30ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து மீட்பு பணிகளுக்கு உடனே ரூபாய் 5,000 கோடியை நிவாரண நிதியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேரள எம்பிகள் கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் நிலச்சரிவு விவகாரத்தில் வேற்றுமைகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். தற்போது அங்கு சிக்கியுள்ளவர்களை மீட்டு தேவையான சிகிச்சை அளிப்பதே முக்கியம் என கூறியிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஆனந்திடம் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கோடி அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் 2026 தேர்தலில் கண்டிப்பாக பொற்கோடி போட்டியிடுவார், ஆனால் கொளத்தூர் தொகுதியில் பொற்கோடி போட்டியிடுவாரா அல்லது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசின் அலட்சியமே தொடர் ரயில் விபத்துகளுக்கு காரணம் என மம்தா பானர்ஜி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவில் ஒவ்வொரு வாரமும் ரயில் விபத்துகள் நடப்பது ஒரு தொடர்கதையாக மாறியிருப்பதாக சாடிய அவர் இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்கள் இதனை பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். ஜூலை 30 அன்று ஹவுராவில் இருந்து மும்பை சென்ற ரயில் ஜார்க்கண்டில் தடம் புரண்டு 2 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 4.49 லட்சம் ரேஷன் அட்டைகள் இடம்பெயர்தல் இறப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2023இல் 4.54 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகல் ஸ்மார்ட் அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 36,954 ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, உப்பு போதுமான இருப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் ஜூலை 29 அன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளம்பர வசனம் மட்டும் பேசும் திமுக அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முற்றிலும் செயலற்ற ஆட்சியாகவே இருக்கின்றது என கூறியுள்ளார். அது மட்டுமின்றி போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலையை கண்டித்து அண்மையில சென்னையில் பேரணியானது நடைபெற்றது. இதில் பேசிய ப. ரஞ்சித் அவர்கள் திமுக தரப்பை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதையடுத்து அவருக்கு எதிராக திமுக ஐடிவிங் பிரிவினர் கடும் விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். திருமாவளவனுடன் இணைந்து செயல்பட்டுவிட்டு தற்போது அவரை எதிர்ப்பது ஆம்ஸ்டாங் குடும்பமே ப. ரஞ்சித்தை நம்பவில்லை என குற்றம் சாட்டி பதிவிடுகின்றனர். எர்ணாகுளம் பெங்களூரு இடையே வாரம் 3 நாட்களுக்கு திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியே 12 நாட்களுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருவுக்கு ஜூலை 31, ஆகஸ்ட் 2, 4, 7, 9, 11, 14, 16, 18, 21, 23, 25 தேதிகளில் சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகின்றது. மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் 1, 3, 5, 8, 10, 12, 15, 17, 19, 22, 24, 26 தேதிகளில் இயக்கப்படுகிறது. மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.